அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வருஷம் பிறக்கும்போது ஜனவரி 1 எல்லோரும் நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு நோட் புக் எடுத்து இந்த பழக்கத்தை நம்ம விட்டுறணும், நம்ம இனிமேல் ஹெல்த்தை பார்த்துக்கணும்னு எழுதுகிறோம் இல்லைங்களா? அந்த மாதிரி நம்ம எழுதக்கூடிய பாயிண்ட்டில் முதல் பாயிண்ட் என்ன வரும்னா நம்மளுடைய வயிறை குறைக்கணுன்றது தான் எழுதுகிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய இந்த யோகா கூட உங்களுடைய வயிறை குறைக்கக்கூடிய ஒரு யோகாவும் உங்களுடைய ஷோல்டர்ஸ் நல்லா பவர் கிடைக்கும். அப்படிப்பட்ட யோகா தான் நம்ம இன்றைக்கி பார்க்குறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற யோகா பேர் டால்ஃபின் பிளாங்க் போஸ். அப்படி இருக்கக்கூடிய ஒரு யோகாவை நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அந்த யோகாவை நம்ம பண்ணும்போது ஷோல்டர் நல்லா பவர்ஃபுல் ஆகும். நீங்கள் அதை ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக பண்ணால் போதும். நீங்கள் இதை பார்த்துட்டு ஃபுல் ஸ்டேஜாக பண்ணணுன்றது அவசியம் இல்லை. நம்மளே கூட இன்றைக்கி இந்த யோகா ஒரு 3 ஸ்டேஜாக பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணணுன்றதை இப்போ நம்ம பார்க்கலாம். உங்கள் போஸ்டருக்கு வாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் இது தான். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு உங்களால் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக கீழே இந்த மாதிரி படுக்க முடியும்னா படுக்கலாம். இந்த மாதிரி உங்களால் முடியும் ஃபஸ்ட்டு டேவே அப்படின்னா செகண்ட் ஸ்டேஜுக்கு நீங்கள் போயிடலாம். முதல் நாளே செகண்ட் ஸ்டேஜுக்கு கண்டிப்பாக போகலாம், தவறில்லை. செகண்ட் ஸ்டேஜ் எப்படி பண்ணணுன்னா இது நீங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டியது நார்மல் ப்ரீதிங்கில் இருக்கணும். செகண்ட் ஸ்டேஜ் பண்ணலாம். இப்போ 2 கைகள் அப்படியே சைடில் வைங்க. நல்ல தலையை மேலே தூக்கி பாருங்கள். மறுபடியும் ஃபுல்லாக டவுன் பண்ணுங்கள். நல்லா மேலே பாருங்கள். மறுபடியும் டவுன் பண்ணுங்கள். இது நீங்கள் வேகமாக செய்யக்கூடாது, ரொம்ப மெதுவாக தான் செய்யணும். இது செய்யும்போது மறுபடியும் மேலே பாருங்கள். மறுபடியும் கீழே பாருங்கள். உங்களுடைய கால்களை மாற்றுங்க. இப்போ தான் நம்ம ஃபுல் போஸ்டர் எப்படி பண்ணணுன்றதை பார்க்கலாம். இப்போ உங்களுடைய ஹோல் பாடி அப்படியே மேலே தூக்குங்க பார்க்கலாம். 2 கை 2 கால் மட்டும்தான் ஃப்ளோரில் இருக்கும். உங்களோட வயிறு கால் எல்லாமே கம்ப்ளீட்டாக மேலே இருக்கும். நார்மல் ப்ரீதிங்கில் இருக்கும், மூச்சை அடக்கலை. அதே சமயத்தில் உங்களோட வயிறு இந்த போஸ்டரில் வரும்போது உங்களோட வயிறு என்ன பண்ணணுன்னா உங்களோட வயிறை நல்லா உள்ளே இழுத்துக்கணும். இந்த போஸ்டரில் உள்ளே இழுத்துட்டு 10 கவுண்ட் பண்ண போகிறோம். இப்போ 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். நல்லா சவுண்டாக மூச்சு இழுத்து விடுங்க 2 தடவை. நீங்களும் அந்த யோகாவை ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் ஒரு 10 செகண்ட் செஞ்சால் போதும். உங்களோட வயிறு நல்லா உள்ளே இழுக்கணும். அப்போ தான் உங்களோட வயிறு நல்லா ஃபாஸ்ட்டாக குறையும். இது நீங்கள் செய்யும்போது நல்லா வயிறு உள்ளே இழுக்கும்போது நல்லா ஃபாஸ்ட்டாக குறையும். நார்மல் ப்ரீதிங்கில் இருக்கணும். முடியலன்றவங்க 10 செகண்ட் முடிச்சுட்டு நல்லா டீப் ப்ரீத்திங் 2 தடவை பண்ணணும். இப்போ அதே யோகாவை இன்னொரு தடவை பார்ப்போம். பண்ணுங்கம்மா. இன்னொரு தடவை லிஃப்ட் பண்ணுங்கள் உங்கள் பாடியை மேலே. கால்களை மாற்றணும். 10 செகண்ட். 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். இந்த யோகாவை பண்ணும்போது வயிறு மட்டும் இல்லை, உங்களோட ஷோல்டர்ஸும் நல்லா பவர்ஃபுல்லாக கிடைக்கும். அதனால தான் நம்ம ஸ்டேஜ் 2ல் ஃபஸ்ட்டு உங்களோட ஷோல்டர்ஸ் நல்லா ஃபுல்லாக கம்ப்ளீட் ஸ்ட்ரென்தனிங் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் அதை பண்ணுறோம். ஏன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஷோல்டர் ஸ்ட்ரென்தனிங் இல்லாமல் பண்ணால் உங்களுக்கு பேக் பெயின்லாம் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. அதனால் நம்ம ஃபஸ்ட்டு இந்த ஆசனம் செய்யும்போது ஃபஸ்ட்டு ஷோல்டர் ஸ்ட்ரென்தனிங் பண்ணுறோம், அதுக்கப்புறம் தான் ஃபுல் போஸ்டர் பண்ணுறோம். இன்னொரு தடவை பார்க்கலாம் அதே யோகாவை. பண்ணுங்கள். லிஃப்ட் பண்ணுங்கள். நார்மல் ப்ரீதிங்கில் இருக்கும். அப்படின்னா சவுண்டை வெளியில் கவுண்ட் பண்ணணும் நீங்களே. 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். நார்மலாக உட்காந்துருங்க பார்க்கலாம். டர்ன் பண்ணி உட்காந்துருங்க. இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த டால்ஃபின் பிளாங்க் போஸ் அப்படி இருக்கக்கூடிய இந்த யோகா உங்களுடைய லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய முதல் விஷயம் நம்ம பார்த்தோமே, உங்களுடைய வயிறை குறைக்கிறது. இந்த யோகாவை நீங்கள் செய்யும்போது நல்லா உங்களோட வயிறு கம்ப்ளீட்டாக குறையும். தினமும் செய்யணும். கன்சிஸ்டன்சி தான் ரொம்ப முக்கியம். நான் இதை உங்களுக்கு டெய்லி சொல்லிட்டு வரேன். யோகா செய்யும்போது வாரத்தில் 1 நாள் செய்கிறேன் 2 நாள் செய்கிறேன்னு செய்யாதீங்க. ரிசல்ட் கண்டிப்பாக இருக்காது. தினமும் செய்யுங்க. அது கூட ரொம்ப ஒரு முக்கியமான அப்டமன் குறைக்கக்கூடிய ஒரு யோகா இது இன்றைக்கி நம்ம பார்த்தது. உங்களோட ஷோல்டர் நல்லா ஸ்ட்ரென்தனிங் ஆகும். உங்களுக்கு ஃப்ரோசன் ஷோல்டர்ன்ற டிசீஸே வராது. இது நீங்கள் செய்யும்போது கண்டிப்பாக உங்களோட அப்டமன்லாம் குறைஞ்சி நல்ல ஒரு பவர்ஃபுல் ஷோல்டர்ஸோடு நீங்கள் இருப்பீங்கன்ற நம்பிக்கையோடு இருக்கேன். நாளைக்கு வேறு ஒரு யோகாவோட உங்களை பார்க்குறேன். நன்றி, வணக்கம்.